என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, இவர் முனீஸ்வரர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ண ஊர் பாகம்பிரியா கோவில், திருவொற்றியூர். அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா அடிக்கடி ஐயா வந்து பார்த்துட்டு போவேன். நம்ம என்ன நினச்சி ஐயாட்ட வேண்டிட்டு போகிறோமோ 100% நடக்குது. நீங்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அதுக்குள்ளே இருந்தே அப்படின்னாலும் சரி, அந்த வழியாக நீங்கள் வந்து இப்போ தொண்டியிலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் வீரசங்கிலி மடம் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர் பாகம்பிரியா கோவில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக தான் பாகம்பிரியா கோவில் இந்த பக்கம் வந்தோம்னா இந்த லைனில் போகலாம். அப்படி போகும்போது பக்கத்துலேயே பாருங்கள், பக்கத்தில் மெயின் ரோடு, இந்த ரோடு இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. இதை நீங்கள் போகும்போதே பார்க்கலாம், ஐயா இருக்கிற இடத்த பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பிரார்த்தனை வைங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த வீடியோ பார்க்கும்போது கூட சரி வேண்டிக்கிறங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர், காட்டுக்குள்ளே தான் இருக்கார். பக்கத்தில் எங்கேயுமே வீடு வாசல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். நம்ம அன்பு உறவுகளுக்காகவும் நானும் வேண்டி ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக. ரொம்ப அன்பு உறவுகள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா, கல்யாணம் திருமணத்துக்கான தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, தொழிலில் தடை இருக்குது. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் எல்லாத்துக்காகவும் ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து நிரந்தரமாக தன வரவை தரக்கூடிய தேங்காய் தீபம். இந்த தேங்காய் தீபம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விநாயகருக்கும் ஏற்றலாம், அம்மனுக்கு கூட ஏற்றலாங்க. கிராம தேவதையாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வம், பெண் தெய்வத்துக்கும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாம். இதால் என்ன ஆகும் அப்படின்னா, நிரந்தரமான பண வரவு உங்களுடைய வீட்டில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இல்லை பௌர்ணமி, இந்த நாளில் நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கிக்கிறங்க. வழிபடக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை நேரத்திலையும் நம்ம வழிபடலாம், மாலை நேரத்திலையும் வழிபடலாம். நுனி இலை ஒரு இலை வாங்கிக்கிறங்க. அதில் பச்சரிசியை நீங்கள் நல்லா பரப்பி வச்சிடணும். நுனி இலையில் பச்சரிசியை வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய், நல்ல தேங்காயாக, காஞ்ச தேங்காயை வாங்கிக்கிறங்க. நல்லா தண்ணி ஆடணும். அந்த தேங்காயை நீங்கள் சரிபாதியாக உடைக்கணும். அப்படி சரிபாதியாக உடைச்சி அதில் உள்ள நீரெல்லாம் வடிகட்டிய பிறகு அந்த 2 மூடியிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 5 மஞ்சள், 2க்குமே 5 மஞ்சள் குங்குமம் இடணும். அந்த தேங்காயை ஏற்கனவே நம்ம வாழை இலை போட்டு பச்சரிசிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அந்த தேங்காயை வச்சுருங்க. நெய், நம்ம சாப்பிடக்கூடிய நெய் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல நெய்யாக இருக்கணும். தீப நெய்யெல்லாம் ஊற்றப்படாது. சாப்பிடக்கூடிய நெய் இல்லை, பசு நெய் கிடைச்சா ரொம்ப விசேஷம். அந்த நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு நீங்கள் விளக்கு கொளுத்தி வச்சு, அதன் பக்கத்திலேயே கொஞ்சம் வாசனையான உதிரி புஷ்பங்களை 2 தேங்காய்க்கு பக்கத்துலேயே வச்சு, எந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபடுறோமோ அந்த தெய்வத்துக்கு ஒரு பூவோ மாலையோ வாங்கி கொடுத்து, ஏதேனும் ஒரு நிவேதானம் நம்ம சக்திக்கு ஏற்றவாறு என்ன முடியுதோ, வாழைப்பழம் கிடைச்சாலும் சரி, பேரிச்சம்பழம் கிடைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டாலும் சரி, பொரி கடலை அவல் வச்சாலும் சரி, ஏதேனும் ஒரு நிவேதானம் வைக்கணும். அப்படி வச்சு வழிபட்டு அந்த தீபம் எரியும் போது நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க, எனக்கு இருக்கக்கூடிய தனதோஷம் நிவர்த்தியாகணும், நான் செய்கிற தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரணும், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரியம் என்று சொல்லக்கூடிய கஷ்டம் நீங்கி போகணும், செல்வ மகளான லக்ஷ்மி கடாட்சம் எங்களுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. இதை நீங்கள் 9 வாரம் செய்யலாம். இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டால் வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை, இல்லை செவ்வாய்க்கிழமை, இல்லை பௌர்ணமி அப்படின்னாலும் 9 பௌர்ணமி. இப்படி நம்ம செய்யும்போது அந்த தேங்காய் விளக்கு, அந்த நெய்யில் எரியக்கூடிய விளக்கு உங்களுடைய பிரார்த்தனையை அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சேர்க்கும். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் லட்சுமி ஐஸ்வர்யம் உண்டாகும். இதுபோல் நம்ம செஞ்சு வரும்போது உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் அன்பு உறவுகள்
மக்களாகிய நீங்கள் பெரும் ஆதரவு கொடுக்குறீங்க, நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அதுபோல் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுப்பேன். அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான், ஜிபே நம்பரும் அதே தான். அந்த நம்பருக்கு யாருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நேரம், பிறந்த ஊரை எங்களுக்கு சரியாக அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி அதற்கு உடனே தீர்வு கிடைக்கும் வகையில் வழிமுறையும் சிறு பரிகாரங்களையும் உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப பேர் நம்மக்கிட்ட நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் நல்ல பலன் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம முனீஸ்வரருடைய ஆலயத்திற்கு முன்பாக இருந்து இந்த வீடியோ கொடுக்குறோம். ஐயாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலையும் எல்லோரும் நன்றாக இருப்போம் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.